நல்லா சுடுதண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிளறி வச்சுப்போம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிளறணும். இப்போ வாழை இலை அறுத்துப்போம். மா வாழை இலை எதுக்குமா? வாழை இலை தான் தட்டி வைக்க போகிறேன். இப்போ இலையில வச்சு தட்டிடுவோம். அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அம்மா சொல்கிறப்பே புதுசாக இருக்கு. ஆமாம். அம்மா என்ன புடவெல்லாம் சூப்பராக இருக்கு. வெயிலுக்கு இதுதான் நல்லது. ஆமாங்க, நான் எடுத்து கொடுத்த புடவை வந்துங்க கலர் செம்மையாக இருக்குமா வீடியோவில். ஆமாம். அம்மா அந்த தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டைக்கு என்னென்னம்மா தேவை? ஜீனி, தேங்காய், ஏலக்காய். இது மட்டும் இருந்தால் போதுமா? அது மட்டும்தான் போதும். ஏப்பா காலையிலே ஒன்று சூப்பராக பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இது பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். அம்மா போய் எல்லாம் ரெடி பண்ணிவிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். ஆமாம். அம்மா செம்பருத்திலாம் நிறையா இருக்கு. ஆமாம். நல்லா சுடுதண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிளறி வச்சுப்போம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிளறணும். லைட்டாக உப்பு போட்டுப்போம். நல்லா ஜவ்வரிசி வெந்நீரை ஊற்றி ஊற வச்சுருக்கேன்னா அது ஒரு நல்லா 1/2 மணி நேரம் ஊறணும். அதுக்காக அதை கட்டி தேங்காயெலாம் திருவி ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ வாழை இலை அறுத்துப்போம். அம்மா வாழை இலை எதுக்குமா? வாழை இலை தான் தட்டி வைக்க போகிறேன். அது உள்ளே அப்படியே இது பண்ணணுமாம்மா? ஆமாம். வச்சு தான் தட்டணுமா? ஆமாம். சரிம்மா. எல்லாம் போதுமா? போதும் தான். சரி, சின்ன இலையா வேணுமா? ஆமாம். நல்லா ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இதோட தேங்காய்லாம் திருவி வச்சுருக்கோமா, அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட இட்லி பானையை போட்டு உருண்டையை பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். அம்மா மேலே பார்த்தியாலே பூவை, மல்லிகைப்பூவை. ஆமாம், சரி பூ பூத்துட்டு காலையில். எனக்கே ஆச்சரியமாக போயிட்டு. பாருங்க நல்லா தான் ஊறி இருக்குது ஜவ்வரிசி. இந்த பழத்துக்கு போதும் தட்டுறதுக்கு. ஆமாங்க, இந்த பிறகு தேங்காய்லாம் திருவி ரெடியாக இருக்குங்க. இதோட ஜீனிலாம் போட்டு கிளற வேண்டியதான். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இட்லி பானையை போட்டு தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுப்போம். தண்ணி காஞ்சிகிட்ருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணி தட்டி வச்சுப்போம்.
நல்லா தண்ணி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய், ஜீனி, ஏலக்காய்லாம் போட்டு கிளறி வச்சுட்டு தட்டி வச்சுடுவோம் இட்லி பானையில். தேவையான அளவு ஜீனியை கொட்டிப்போம். ஏலக்காய் தூள் இல்லை, ஏலக்காவை நசுக்கி தான் வச்சுருக்கேன். அம்மா ஓ, நல்லா வருமா? பார்ப்போம். ஆமாங்க, எப்படி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் தான் செய்கிறேன். நான் ஆமாம், எப்படி வரும்னு எனக்கே தெரியல. நல்லா வரணும். ஆமாம், இந்த பாருங்க, சூப்பராக கிளறி வச்சிங்க. இதோட தட்டி வச்சிட வேண்டியதுதான். ஓகே தானம்மா? ஓகே தான். இலையில வச்சு தட்டிட்டு தீனி வச்சுப்போம். இங்கே பாரு, கரெக்டாக இவ்வளோ தாங்க எடுக்கணும். அம்மா, பார்க்கறதுலாம் பார்த்தா கொழுக்கட்டை மாதிரியே இருக்கு. பாருங்க, அந்த வாழையில வாசம் செம்மையாக இருக்குங்க. இப்படி பண்ணால் ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும். அகலப்படுத்திக்கிட்டு தாங்க கொஞ்சோண்டு அந்த தீனி வைக்கணுங்க. தீனி ரெடியாக இருக்குங்க. போதுமாம்மா? போதும். பாருங்க, வச்சாச்சுங்க. இதை அப்படியே வந்து உருண்டை பிடிக்கணுங்க. இதை பிடிக்கிறாங்க பாருங்க, அப்படி தான் அப்படியே பிடிச்சி பெரிய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா. அப்படியே இது உருண்டை பிடிக்கணுமா? நான் பிடிச்சிட்டாங்க பாரு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாழை இலையில் வந்துங்க அகலமாக தட்டிக்கணும். அதுக்கு அந்தாண்ட வந்துங்க உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே இலையில வச்சு வேக வச்சிட வேண்டியதாங்க. இந்த பாரு, அப்படி சூப்பராக உருண்டை மாதிரி வந்துடுச்சா? இது ரொம்ப தண்ணியாக இருந்துட்டா வீணாக போயிடுங்க. கொஞ்சம் மாவு வந்து கரெக்டாக பண்ணணும் இதில். இப்போ சூப்பராக பண்ணிட்டாங்க. இது அப்படியே இலையில வச்சு இது பண்ண வேண்டியதாங்க. தயிர் சாதம் மாதிரியே இருக்குங்க. அம்மா, அப்படியே வச்சு இலையில மடிக்கணும். ஆமாம். சரிம்மா. இந்த பாரு, இப்போ அப்படியே இட்லி பானில் வச்சிட வேண்டியதாங்க. முடிஞ்சிடுச்சு. அந்த இலையில எதுக்கு வைக்கிறாங்கன்னா அது வாசமாக இருக்குங்க வச்சா. அப்படியே வச்சிட வேண்டியதான் மடக்கி. இங்கே வைக்கிறாங்க. இந்தமாரி எல்லாத்தையும் அப்படியே வச்சிட வேண்டியதான். அப்படியே ஒன்று ஒன்றா தட்ட வேண்டியதாங்க இலை போட்டு. இப்போ அடுத்ததுங்க, இந்தமாரி எல்லாத்தையும் தட்டிட்டு பார்ப்போங்க. அம்மா, இதே ஒரு 10 நிமிஷம் ஆகும் போக்குமா? ஆமாம். ஆமாங்க, ஏன்னா இது தட்டுறது தான் கொஞ்சம் லேட்டாகும். மற்றபடி வேவறதுலாம் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். இந்த பாரு, இப்படி தான் எல்லா இலையும் அப்படியே வைக்க வேண்டியதுதான். சூப்பராக. அம்மா, ஓ, என்ன ஒரு இட்லி பானையே ஃபுல்லாகிடுச்சு. ஆமாம். ஏ அப்பா, இதோட எல்லாம் தட்டி முடிஞ்சிட்டு. இதோட வேகட்டும், வெந்தோடனே காட்டுறேன். மூடிடுவோம். வேறு முடியாச்சுங்க. இதோட ஒரு ஆவி வந்துன்னு பார்ப்போங்க. கொழுக்கட்டை வேகிறதுக்காட்டியும் இப்போ தேங்காய் பால் புழிஞ்சிட்டு வந்தாச்சு. சூப்பராக திக்காக பண்ணிட்டாங்க அம்மா. இப்போ வந்துங்க கொழுக்கட்டையே ஓப்பன் பண்ண வேண்டியதாங்க. திறந்து பார்ப்போம் வந்துட்டாங்க. ஏ அப்பா, சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஆவி பறக்குதுங்க. இப்போ வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட வேண்டியதான். வெந்துடுச்சுல்லம்மா? அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுமா? எச தண்ணி தெளிச்சுப்போமா? அப்படி வேணாம். 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 இங்கே பாரு, அது இலையும் வாழை இலை, தட்டும் வாழை இலை கலரு. சூடாக இருக்குங்க.
எப்படி தூக்குறாங்க பாரு. செம்ம வாசமாக இருக்குங்க வாழை இலை வாசம். அப்போ இருக்கையில் இதாங்க பெருசு. பார்க்குறதே சூப்பராக இருக்குது. இதோடங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க. நல்லா வெந்துருச்சு. ஆமாங்க. இப்போ வந்து பால் ஊற்றணுங்க. அதில் பாலை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். நல்லா மேலே ஊற்றணுமா? மேலெல்லாம் ஊற்றும், அது நிற்காது. சாப்பிட்டு எப்படின்னு சொல்றியாம்மா? சாப்பிடுமா. இங்கே பாரு இப்போ எப்படி எடுப்பாங்கன்னு பாருங்களா. இதாக இருக்கு, ரப்பர் மாதிரி வருங்க. ஆமாம், அதுக்கு தான் பாலில் போட்டு சாப்பிடணும் பாருக்கு. எடுத்துட்டு அப்படியே இல்லைன்னா கிட்டக்க எடுத்துகிட்டு போம்மா. உனக்கு வாட்ட வரேண்ணா. இதை பாரு அம்மா எடுக்கவே லப்பர் மாதிரி பயந்துட்டு எடுக்கிறாங்க. சூடாக இருக்கா? சுடுது வேற. பாருங்க எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். எப்படி பார்க்குறது எப்படி இருக்குன்னு பாரு. அதோட அந்த இனிப்பும் அதுவும் சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நல்லாவே இருக்கு. இது வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் வெயில் டைமில். ஆமாம், என்ன கொஞ்சம் பிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், மற்றபடி அது இடியாப்பம் மாதிரி சாப்பிட்லாங்க. ஓகே தானேம்மா? நல்லாயிருக்கு.